இந்த கொஸ்டின் வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமில் ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இந்த வெலாசிட்டியில் சுற்றிட்டு இருக்கு. அப்போ இந்த வெலாசிட்டியில் சுற்றிட்டு இருக்கும்போது அதோட ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் அப்படின்றது r ஈக்குவல் டு சம்திங் எக்ஸ் டைம்ஸ் 10⁻⁹ மீட்டர். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க நமக்கு. ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஓகே, வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் சுற்றிட்டு இருக்குன்னா அது சரௌண்டிங்கில் இருக்குன்னு சொன்னாலே கண்டிப்பாக அதுக்கு ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆட்டமா. அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை யார் ப்ரொவைட் பண்ணாங்க கேட்டால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் த சரௌண்டிங் எலக்ட்ரான், ரிவால்விங் எலக்ட்ரான். ஸோ அப்போ எஃப்சிபின்ற நமக்கு ஃபார்முலா எழுது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால mv²/r. அப்போ mv²/r இஸ் ஈக்குவல்ஸ் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்றது k இன்ட்டு q1 q2 டிவைட் பை r². ஸோ கே அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கே Q1 Q2ன்றது எலக்ட்ரான். ஸோ சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கு நடுவில் தானே இருக்குது. நியூக்ளியஸில் இருக்கிறது ப்ரோட்டான். அப்போ அதோட சார்ஜ் E, எலக்ட்ரானுக்கு -E. நான் மேக்னிடியூட் எடுத்துக்கிறேன். அப்போ ke²/r² எழுதலாமா? ஸோ அப்போ கேன்சல் பண்ணுறப்போ ஒரு r² ஒரு r கேன்சல் ஆயிடுச்சு நமக்கு. அப்போ என்னோட ரேடியஸ் அப்படின்றது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயரு டிவைட் பை k இன்ட்டு E². ஓகே, சாரி, அப்படியே மாற்றி போட்டேன். ஸோ ஆரை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், இந்த ஸ்மால் ஆரை இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், mv² கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ எனக்கு ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ke² டிவைட் பை m இன்ட்டு v². இப்போ கேன்றது கூலும் கான்ஸ்டண்டா, இது எல்லாமே நம்மளோட கிவன்லேயே இருக்குது நமக்கு. ஸோ கேவோட வேல்யூவில் எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ கேவோட வேல்யூ எதுன்னு கேட்டால் அது 9 இன்ட்டு 10⁻⁹. ஈன்றது எலக்ட்ரானிக் சார்ஜ், அது நமக்கு 1.6 இன்ட்டு 10⁻⁻⁹ கொடுத்துருக்காங்களா. ஓகே, நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த 1.6 இருக்குல்ல, இது 16 எழுதிக்கிறேன். இது 16 எழுதுனேன்னா இது 10⁻⁻19 வந்து 10⁻⁻20 நேரமா. அதாவது எலக்ட்ரானிக் சார்ஜ் வந்து டெக்னிக்கலாக இட்ஸ் 1.6 இன்ட்டு 10⁻⁻19 தான். இதை எப்படி எழுதலாம்னா 16 இன்ட்டு 10⁻⁻1 எழுதலாமா. ஸோ 1.6 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏற்கனவே ஒரு 10⁻⁻19 இருக்குது. அப்போ எலக்ட்ரானிக் சார்ஜ் வந்து 16 இன்ட்டு 10⁻⁻20 எழுதிக்கிறேன். பட் இது ஸ்கொயர் பண்ணி தான் போதும். அப்போ 16 வந்து ஸ்கொயர் பண்ணால் 16 இன்ட்டு 16 ஆகுமா, டைம்ஸ் 10⁻⁻20 ஸ்கொயர் பண்ணால் 10⁻⁻14 ஆயிரும் நமக்கு. ஸோ டிவைடட் பை மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் நமக்கு கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோன்னு கேட்டால் ஸோ இட்ஸ் 9 இன்ட்டு 10⁻⁻31. அப்போ எழுதும்போது 9 இன்ட்டு 10⁻⁻31 ஆயிருமா. ஸோ மல்டிப்ளை வித் வெலாசிட்டி. அகைன் வெலாசிட்டியோட வேல்யூ நமக்கு என்னது. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு √25.6 இன்ட்டு 10⁵. அப்போ நான் வெலாசிட்டி ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா இது 25.6 இன்ட்டு 10⁻10 ஆயிரும் நமக்கு. ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறப்ப நமக்கு 5 × 2 வந்து 10 ஆயிரும். இதை நான் திரும்பவும் v² இஸ் ஈக்குவல்ஸ் டு 256 இன்ட்டு 10⁻9 எழுதிக்கிறேன். அப்போ பேஸில் வந்து 256 இன்ட்டு 10⁻9 மாறிடும். ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணிடலாம். இந்த ஒரு 9 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து 16 × 16 வந்து 256. இது இங்கே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே பவர் டேர்ம்ஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அப்போ எனக்கு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் யாருன்னு கேட்டால் மேலே ஒரு 10⁻9 டைம்ஸ் ஒரு 10⁻⁻40 இருக்குது. ஸோ கீழே வந்து 10⁻⁻31 இன்ட்டு 10⁻+9 இருக்குது. ஓகே, இப்போ மேலே உள்ள டேர்ம்லாம் பார்த்தீங்கன்னா மேலே 10⁻⁻+9ம் -40 இருக்கா, இது ரெண்டு சப்ட்ராக்ட் ஆகிட்டு 10⁻⁻31 இருமா. கீழேயும் 10⁻⁻31 இருக்குது இன்ட்டு 10⁻9 இருக்குது. அகைன் இந்த இதையும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரேடியஸ் would be ஸோ 10⁻⁻9 மீட்டர். இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1 இன்ட்டு 10⁻⁻9 மீட்டர் எழுதலாமா. இது எனக்கு ஆப்ஷனில் இருக்கிற இதோட கம்பேர் பண்ணுங்கள். அப்போ r = x இன்ட்டு 10⁻⁻9 மீட்டர் தான் ஆப்ஷனில் இருக்குது. அப்போ எக்ஸோட பிளேஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் அது 1 இருக்குது. ஸோ அப்போ 1 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ அது என்னோட ஆப்ஷன் 2ல் இருக்குது.